இது வந்து லேபர் லா 2ல வந்து ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்றேன். கேட்டுக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து சம் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஹூ வேர் ஒர்க்கிங் இன் அன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபார் த லாஸ்ட் 10 இயர்ஸ் டிமாண்டட் ஃபார் மேக்கிங் தம் பெர்மனன்ட் த மேனேஜ்மெண்ட் கண்டென்ட் தட் தே ஆர் டூயிங் கேஷுவல் ஆர் சீசனல் ஒர்க் டிசைடட் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் சில ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கூறினர். அவர்கள் சாதாரண அல்லது பருவகால வேலைகளை செய்கிறார்கள் என்றும் நிர்வாகம் வாதிட்டது. முடிவு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து இஷ்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெதர் த டிமாண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இஸ் வேல்யூட் அப்படின்னா நோ அப்படின்னா, அதாவது ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கை வந்து செல்லுபடி ஆகுமா அப்படின்னா இல்லை. ரெண்டாவது வந்து வெதர் த கன்டென்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் டேனபிள் அப்படின்னா எஸ் அப்படின்னா, அதாவது நிர்வாகத்தின் கருத்து நியாயமானதா அப்படின்னா ஆம். அப்போது ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, செக்ஷன் 10 ஆஃப் த கான்ட்ராக்ட் லேபர் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்ட் வந்து 1970 அப்படின்னா என்னென்னா, ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குமுறை மற்றும் ஒழிப்பு சட்டம் வந்து 1970 பிரிவு 10ல் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த regularization of contract laborers do not receive the same security and dignity of labor as the regular workman அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் விண்ணப்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடி பிரச்சனையானது ஒப்பந்த தொழிலாளர்களை முறைப்படுத்துவதை அடிப்படையாக கொண்டது. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வழக்கமான தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் அதே பாதுகாப்பும் உழைப்பும் கண்ணியமும் கிடைப்பதில்லை அப்படின்றாங்க. இதில் ஒரு கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நிட்ரஞ்சன் குமார் நத்தலால் ஜோஷி வெர்சஸ் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் 2002 3 SCC 433ல according to applicant workman they were employed on contract labor with the first responded principal employer, namely Oil and Natural Gas Corporation Limited, consequent upon the government notification. The contract labor in the post of boiler operator, attendant, helper and peons was prohibited, and this applicant claimed that they should be treated as employees of first responded. It has been held that the neither section 10 of the Act 1970 does not provide for automatic absorption of contract labor. Consequently, the principal employer cannot be required to order absorption of the contract labor working in the establishment கன்சர்ட் அப்படின்றாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பத்தில் வந்து இந்த உடனடி பிரச்சனையில் ஒப்பந்த தொழிலாளர்களை முறைப்படுத்துவதை அடிப்படையாக கொண்டது. ஒப்பந்த தொழிலாளர்கள் வழக்கமான தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் அதே பாதுகாப்பும் உழைப்பும் கண்ணியமும் கிடைப்பதில்லை. இதில் நிதின்குமார் நாதலால் ஜோஷி வெர்சஸ் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் அரசாங்க அறிவிப்பின் விளைவாக கொதிகலன் ஆபரேட்டர்கள், உதவியாளர்கள் மற்றும் யூனியன்கள் போன்ற பதவிகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணியமர்த்தப்படுவது தடை செய்யப்பட்டது. மேலும் இந்த மேல்முறையீட்டாளர்கள் தங்களை முதல் பிரதிவாதியின் பணியாளர்களாக கருத வேண்டும் என்று கோரினர். 1970 சட்டத்தின் 10வது பிரிவும் ஒப்பந்த தொழிலாளர்களை தானாக உள்வாங்குவதற்கு இடமளிக்கவில்லை. எந்த சட்டம்னா 10வது பிரிவு 1970 என்று கூறப்பட்டுள்ளது. இடமளிக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை உள்வாங்குவதற்கான உத்தரவை முதன்மை முதலாளிகளிடம் கோர முடியாது. அதுக்கப்புறம் முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆஃப் கிரேட்டர் மும்பை வெர்சஸ் கேவி ஷெராமிக் சாங் 2002 4 SCC 609. It has been held that absorption of the contract laborers cannot be automatic and it is not for the court to give such direction அப்படின்னாங்க. அதாவது கிரேட்டர் மும்பை முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு எதிராக கேவி ஷெராமிக் சங் வந்து 2002 4 SCC 609 ஒப்பந்த தொழிலாளர்களை உள்வாங்குவது தானாக இருக்க முடியாது என்றும் அத்தகைய வழிகாட்டுதலை வழங்குவது நீதிமன்றத்திற்கு இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2006 3 LLJ
1037 SC, it has been held that neither the labor court nor the writ court could determine the question whether the contract labor should be abolished or not. The direction by the High Court to refer dispute recording claim of contract workers for observation as regular employees of principal employer was held untenable by the Supreme Court அப்படின்றாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2006-3 LLJ 1037 SC ஒப்பந்த தொழிலாளர்களை ஒழிக்க வேண்டுமா அல்லது வேண்டாமா என்ற கேள்வியை தொழிலாளர் நீதிமன்றமோ அல்லது ரிட் நீதிமன்றமோ தீர்மானிக்க முடியாது. ஒப்பந்த தொழிலாளர்களை முதன்மை முதலாளியின் வழக்கமான ஊழியர்களாக உள்வாங்குவதற்கான உரிமை கோரல் தொடர்பான தகராறை பரிந்துரைக்க உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு உச்சநீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. அப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் தி டிமாண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் லேபர் இஸ் நாட் வேலிட், த கன்டென்ஷன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் இஸ் டேனபிள், ஹென்ஸ் த கான்ட்ராக்ட் லேபர் ஆர் நாட் என்டைட்டில் ஃபார் பெர்ஃபார்மன்சி. அதாவது உடனடி பிரச்சனை முடிவுரை என்ன சொல்கிறாங்கன்னா, உடனடி பிரச்சனையில் ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கை செல்லாது. அப்போ நிர்வாகத்தின் கருத்து நியாயமானது, எனவே ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா, அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் லெஃப்ட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஆஃப்டர் இஸ் டியூட்டி, ஹீ கேம் பேக் டு த ஒர்க் பிளேஸ் ஆஃப்டர் அன் hour to take back his articles which he was forgotten. He received serious injury in an accident and the time of taking his articles. The employer of the factory refused to pay compensation. Decide அப்படின்றாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தொழிலாளர் இருக்காங்க. ஒரு தொழில்துறை தொழிலாளி தனது கடமைக்கு பிறகு தனது தொழிலை விட்டு வெளியேறினார். 1 மணி நேரத்திற்கு பிறகு பணியிடத்திற்கு மறந்திருந்த கட்டுரைகளை திரும்ப பெற்றுக்கொண்டார். தனது கட்டுரைகளை எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட விபத்து பலத்த காயமடைந்தார். தொழிலாளியின் முதலாளி இழப்பீடு தர மறுத்துவிட்டார். முடிவு அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின்ஸ். அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது இஷ்யூவில் வெதர் த ஆக்சிடெண்ட் இஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா எஸ், அதாவது விபத்து வேலை வாய்ப்பில் நடந்ததானா ஆமாம். அப்போது வெதர் த தியரி நோஷனல் எக்ஸ்டென்ஷன் பி அப்ளைடுனா எஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா கோட்பாட்டில் கருத்தியல் நீட்டிப்பு பயன்படுத்தப்பட வேண்டுமானா ஆம். மூணாவது என்ன சொன்னால், வெதர் த கன்டென்ஷன் ஆஃப் த எம்ப்ளாயர் இஸ் வேலிட்னா நோ, அதாவது முதலாளி வாதம் செல்லுபடி ஆகுமானா இல்லை. வெதர் த ஒர்க்கர் இஸ் என்டைட்டில் ஃபார் காம்பன்சேஷன்னா எஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா தொழிலாளி இழப்பீடு பெற உரிமை உள்ளவரானா ஆம் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது விதி ரூல் என்ன சொல்கிறேன்னா, தியரி ஆஃப் நோஷனல் எக்ஸ்டென்ஷன், இட் இஸ் நாட் நெசசரி தட் த ஆக்சிடென்ட் ஹேஸ் டேக்கன் பிளேஸ் வித்தின் த ஒர்க் பிளேஸ் or even within working hours, but that they employment has some casual relationship with the case of the accident அப்படின்றாங்க. அது விதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கருத்தியல் நீட்டிப்பு கோட்பாடு விபத்து வேலை செய்யும் அந்த இடத்திலோ அல்லது வேலை நேரத்திலோ நடந்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் விபத்துக்கான காரணத்துடன் வேலை வாய்ப்பிற்கு சில சாதாரண உறவுகள் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த தியரி ஆஃப் நோஷனல் எக்ஸ்டென்ஷன். த ஒர்க்கர் வாஸ் டூயிங் சம்திங் ஃபார் த ஃபர்தரன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயர்ஸ் பிஸ்னஸ் அண்ட் நாட் ஃபார் இஸ் ஓன் பெனிஃபிட். இட் இஸ் எ வேலிட் கனெக்ஷன். இட் இஸ் நாட் நெசசரி தட் த ஆக்சிடென்ட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் வித்தின் த ஒர்க் பிளேஸ் or within working hours, but that employment has some casual relationship with the case of the accident. Activity of worker may not necessarily be exactly the same, but must be reasonably linked to work that he is supported to do அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடனடி பிரச்சனையானது அதாவது விண்ணப்பத்தில் சொல்கிறாங்க, உடனடி பிரச்சனையானது கர்ப்பமான நீட்டிப்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. தியரி ஆஃப் நோஷன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றாங்க. அதாவது தொழிலாளி தனது சொந்த நலனுக்காக அல்லாமல் முதலாளியின் தொழிலில் முன்னேற்றத்திற்காக எதையாவது செய்கிறார். அது சரியான இணைப்பு. விபத்து பணியிடத்திலோ அல்லது வேலை நேரத்திலோ நடந்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை.
ஆனால் விபத்துக்கான காரணத்துடன் வேலைவாய்ப்பிற்கு சில சாதாரண தொடர்பு உள்ளது. தொழிலாளியின் செயல்பாடு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர் செய்ய வேண்டிய வேலையுடன் நியாயமான முறையில் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொல்றார். அதுல வந்து ஒரு கேஸ்லாம் குடுத்துருக்காங்க. என்ன கேஸ்லாம் குடுத்துருக்காங்கன்னா, சௌராஷ்டிரா சால்ட் மேனுஃபேக்சரிங் கோ வெர்சஸ் பாய் பாலு ராஜா and others, All India Report 1958, C881, it has been held that there may be some reasonable extension in both time and place, and a workman may be regarded as in the course of his employment, even though he had not reached or had left his employer promises. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சௌராஷ்டிரா சால்ட் மேனுஃபேக்சரிங் கோ வெர்சஸ் பாய் பாலு ராஜா அண்ட் அதர்ஸ், AIR 1958, C881 வந்து நேரம் மற்றும் இடம் ஆகிய இரண்டிலும் சில நியாயமான நீட்டிப்பு இருக்கலாம் என்றும் ஒரு தொழிலாளி தனது வேலையின் போக்கில் கருதப்படலாம் என்றும் கருதப்படுகிறது. அவரது முதலாளியின் வளாகத்தில் அடையவில்லை அல்லது வெளியேறவில்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பிசிசிஎல் வெர்சஸ் ஸ்ரீமதி மகாதா 2003, LLR 34, ஜஹார் HC. It has been held that in order to be entitled for compensation, an employee must establish that the accident has casual connection with the employment அப்படின்றாங்க. என்னன்னா இதில் வந்து பிசிசிஎல் எதிராக ஸ்மிரித் மகாதா 2003, 2003, LLR 34, ஜஹார் HC இழப்பீட்டு தொகையை பெறுவதற்கு ஒரு ஊழியர் விபத்துக்கு வேலைவாய்ப்புடன் தற்செயலான தொடர்பு உள்ளதா இல்லையா என்பதை நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது யூனியன் ஆஃப் இந்தியா த்ரோ GM நார்த்தன் ரயில்வே வெர்சஸ் இஃபாசல் ஹுசைன் 2010, LLR 1235, AL all HC. It has been held that in the course of employment means doing work for which workman is employed and is incidental to it அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதாவது இந்திய யூனியன் GM வடக்கு ரயில்வே எதிராக இப்சன் ஹுசான் 2010, LLR அதாவது LLR வந்து 1235 அனைத்து HC மூலம் வேலைவாய்ப்பின் போது என்பது தொழிலாளிக்கு வேலை செய்யும் வேலையை செய்வது என்பதும் அதற்கு தற்செயலானதும் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. கன்க்ளூஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் த ஆக்சிடென்ட் கேன் பி brought within the preview of in the course of employment by applying the theory notional extension. Hence the worker is entitled for compensation அப்படின்றாங்க. அப்படின்னா உடனடி சிக்கலில் வந்து கோட்பாட்டில் கருத்தியல் நீட்டிப்பை பயன்படுத்துவதன் மூலம் விபத்தை வேலையின் போது வரம்பிற்குள் கொண்டு வரலாம். எனவே தொழிலாளர் இழப்பீடு பெற உரிமை உண்டு அப்படின்றாங்க. அந்த நோஷன் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கருத்து தொடர்பாக இருக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு தொடர்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உரிமை கோரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ramu, an industrial worker, was removed from employment without serving any notice. Ramu disputed this as unfair dismissal. Decide அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ராமு என்ற தொழிலாளி எந்த அறிவிப்பும் இன்றி வேலையில் இருந்து நீக்கப்பட்டார். இது நியாயமற்ற பணி நீக்கம் என ராமு மறுத்தார். முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இஷ்யூவில் என்ன சொல்கிறீங்களா, வெதர் ரிமூவல் ஆஃப் ராமு ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் வேலிட் அப்படின்னா நோ. அப்படின்னா ராமுவை வேலையில் இருந்து நீக்கியது செல்லுபடி ஆகுமா அப்படின்னா இல்லை. அப்போது வெதர் சச் ரிமூவல் அமௌண்ட் டு அன்ஃபேர் டிஸ்மிசல் அப்படின்னா எஸ். அதாவது அத்தகைய நீக்கம் நியாயமற்ற பணி நீக்கமா அப்படின்னா ஆமாம் தான். அதுக்கப்புறம் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 2A ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 dismissal of an individual workman to be deemed to be an industrial dispute. Under the Industrial Employment Standing Order Act 1946, employer are required to give in writing 1 month notice or payment in lieu of such notice in order to lawfully terminate employment of permanent paid worker அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, விதியில் வந்து தொழில் தகராறு சட்டம் 1947 பிரிவு 2A தொழில்
தகராறாக கருதப்படும் ஒரு தனிப்பட்ட தொழிலாளியை பணி நீக்கம் செய்தல் தொழில்துறை வேலைவாய்ப்பு நிலை ஆணைகள் சட்டம் 1946 கீழ் நிரந்தர ஊதியம் பெறும் தொழிலாளர்களை சட்டப்பூர்வமாக நிறுத்துவதற்கு அத்தகைய அறிவிப்புக்கு பதிலாக முதலாளிகள் 1 மாத அறிவிப்பை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் அல்லது பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது விண்ணப்பம் அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த அன்ஃபேர் டிஸ்மிசல் ஆஃப் அன் எம்ப்ளாயி வித்தவுட் எனி நோட்டீஸ். த மெயின் ஸ்டாட்யூட்ஸ் விச் ரெகுலேட் டெர்மினேட்டிங் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் த இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட் ஐஇஎஸ்ஏ அப்படின்றாங்க. ஐஇஎஸ்ஏனா ஐ வந்து இண்டஸ்ட்ரியல், இ வந்து எம்ப்ளாய்மெண்ட், எஸ் வந்து ஸ்டாண்டிங், ஓ வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஆக்ட் வந்து 1946 அண்ட் த ஐடி ஆக்ட் வந்து 1946 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, விண்ணப்பத்தில் வந்து உடனடி பிரச்சனையானது எந்தவித அறிவிப்பும் இன்றி ஒரு ஊழியரை நியாயமற்ற முறையில் பணி நீக்கம் செய்வதை அடிப்படையாக கொண்டது. தொழில்துறை வேலைவாய்ப்பு நிலைய உத்தரவுகள் சட்டம் ஐஇஎஸ்ஏ 1946 மற்றும் அடையாள சட்டம் வந்து 1947 ஆகியவை பணி நீக்கத்தை ஒழுங்குபடுத்தும் முக்கிய சட்டங்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நோட்டீஸ் அண்ட் பீரியட் ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட் அண்டர் த ஐஇஎஸ்ஏ 1946 த எம்ப்ளாயர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கிவ் இன் ரைட்டிங் 1 month notice or payment in lieu of such notice in order to lawfully terminate the employment of permanent monthly paid workers as per section 13 of Model Standing Order MSO Model Standing Order. That 2 weeks notice is required for workers paid on this basis. Notice is not required either for probationers, badlies or temporary workers அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவிப்பு மற்றும் முன்னடைமுறை பாதுகாப்புகள் ஐஇஎஸ்ஏ 1946 கீழ் நிரந்தர மாதாந்திர ஊதியம் பெறும் தொழிலாளர்களின் வேலையை சட்டப்பூர்வமாக நிறுத்துவது. அத்தகைய அறிவிப்புக்கு பதிலாக முதலாளிகள் 1 மாத அறிவிப்பை எழுத்துப்பூர்வமாகவோ வழங்க வேண்டும் அல்லது பணம் செலுத்த வேண்டும். மார்ச் ஸ்டாண்டர்ட் அதில் சொல்லியிருக்காங்க. மார்ச் ஸ்டாண்டர்டின் ஆர்டர்களின் எம்எஸ்ஓ பிரிவு 13 படி மற்ற அடிப்படையில் ஊதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு 2 வார அறிவிப்பு தேவைப்படுகிறது. தகுதிக்கான் தொழிலாளர்கள், பேட்டில்கள் அல்லது தற்கால பணியாளர்களுக்கு அறிவிப்பு தேவையில்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 13ல் 2 ஆஃப் த எம்எஸ்ஓ provide that a notice is not required for workers found guilty of serious misconduct such as would constitute summary dismissible. In case of dismissal of disciplinary grounds, the worker must be given an opportunity of explanation the charges of misconduct alleged against him or her அப்படின்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்எஸ்ஓவின் பிரிவு 13(2)ல் வந்து எம்எஸ்ஓனா என்ன சொன்னேன், மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து சுருக்கமான பணி நீக்கம் போன்ற கடுமையான தவறான நடத்தைகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு அறிவிப்பு தேவையில்லை. ஒழுங்கற்ற அடிப்படையில் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர் மீது கூறப்படும் தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளை விளக்குவதற்கு தொழிலாளிக்கு அவகாசம் வழங்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒர்க்மேன் ஆஃப் இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் வெர்சஸ் இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் அண்ட் அதர்ஸ் 1985 2SCR 428 and Francis Corella versus Union Territory of Delhi All India Report 1981 SC 746. It has been observed that the matters relating to employment include the right to continue in service till the employee reaches superannuation or his service is delayed, terminated in accordance with just fair. just வந்து fair அப்படின்னு சொல்கிறாங்க. just fair including the right continue with just fair and reasonable procedure prescribed under the provision of the Constitution or the rules made under purview to Article 309 of the Constitution or the statutory provision or the rules அப்படின்றாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் வெர்சஸ் இந்துஸ்தான் ஸ்டீல் கோரல்லி எதிராக யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி ஏஐஆர் 1987 SC 746 வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்களில் உரிமை உள்ளடக்க
நடக்கும் என்று கவனிக்கப்பட்டது. அரசியலமைப்பின் விதிகள் அல்லது அரசியலமைப்பின் 309வது பிரிவு அல்லது சட்டப்பூர்வ ஏற்பாடு அல்லது விதிகளின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகளின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட நியாயமான நடைமுறையின்படி ஊழியர் பணி ஓய்வு பெறும் வரை அல்லது அவரது சேவை முறையாக நிறுத்தப்படும் வரை சேவையில் தொடரும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது இதில் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் த ரிமூவல் ஆஃப் ராமு ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இல்லீகல் பிகாஸ் நோட்டீஸ் ஹஸ் நாட் பீன் சர்வேட் அப்படின்றாங்க. அதாவது இந்த பிரச்சனையில் உடனடி பிரச்சனையில் முடிவுரை சொல்கிறாங்க. நோட்டீஸ் வழங்கப்படாததால் ராமுவை வேலையிலிருந்து நீக்கியது சட்டவிரோதமாகும் அப்படின்றாங்க. அப்போ ஒரு வேலையில் பெர்மனெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கள வேலையை நிறுத்தணும்னா முன்னாடியே ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேஸ். நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, one noted ex-factory workers demanded the management to declare 1st May to be declared as holiday. The management refused the demand and the workers applied mass casual leave. Whether the absence of the workers in this case amount to ஸ்ட்ரைக் ஆர் ஆப்சென்ட் டிசைடட் அப்படின்றாங்க. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலை தொழிலாளர்கள் மேலாண்மை மே 1ஆம் தேதியை விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்றும் கோரினர். நிர்வாகம் கோரிக்கையை நிராகரித்து மற்றும் தொழிலாளர்கள் வெகுஜன காரண விடுமுறைக்கு விண்ணப்பித்தனர். முடிவு என்ன அப்படின்னா, இஷ்யூவில் என்ன கொடுத்துறாங்கன்னா, வெதர் த டிமாண்ட் ஆஃப் ஒர்க்மேன் இஸ் வேல்யூடுனா எஸ் தானே, தொழிலாளர்களின் கோரிக்கை செல்லுபடியாகுமானா ஆம். ரெண்டாவது வெதர் அண்ட் மேசிவ் லீவ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இஸ் வேலிடானா எஸ், அதாவது தொழிலாளர்களின் மொத்த விடுப்பு செல்லுபடியாகுமானா ஆம் செல்லுபடியாகும்ன்றாங்க. மூணாவது வெதர் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அமௌண்ட் டு ஸ்ட்ரைக்னா நோ, அப்படின்னா தொழிலாளர்கள் இல்லாதது வேலை நிறுத்தமாகுமானா அப்படிலாம் கிடையாது, இல்லை அப்படின்றாங்க. அப்போ ரூலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக்ஷன் 2Q 10A 10A அப்புறம் 10(3), 22(1), 22, 23, 24, 26 of the Industrial Dispute Act 1947, the Industrial Employment Standing Order Act 1946 and the Andhra Pradesh Industrial Employment Standing Orders Rules 1953. அப்படின்னா ரூலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரிவுகள் 2Qவில் 10A, 10(3), 21, 22, 23, 24, 26 தொழில் தகராறுகள் சட்டம் 1947, தொழில்துறை வேலைவாய்ப்பு நிலையான உத்தரவுகள் சட்டம் 1946 மற்றும் ஆந்திர பிரதேச தொழில்துறை வேலைவாய்ப்பு நிலையர் கட்டளைகள் விதிகள் 1953 அப்படின்றாங்க. அப்போது விண்ணப்பம் அப்ளிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் த வேலிடிட்டி ஆஃப் ஸ்ட்ரைக் ஏ concerted refusal or a refusal under a common understanding of any number of persons to continue to work or to accept employment will amount to a strike அப்படின்ற அப்ளிகேஷன் உடனடி பிரச்சனையில் வேலை நிறுத்தத்தின் செல்லுபடி ஆகுமா, அதாவது வேலை நிறுத்தத்தில் செல்லுபடியாகும் அடிப்படையிலானது ஒருங்கிணைக்கப்பட்ட மறுப்பு அல்லது ஒரு பொதுவான புரிதலின் கீழ் ஏற்க மறுப்பது வேலை நிறுத்தத்திற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்டாண்டர்ட் வேக்யூம் ஆயில் கோ வெர்சஸ் குணசீலம் MG 1954 at LLJ 656, the workman wanted 1st May to be declared holiday. So as to enable them to celebrate May Day, the workmen threatened to go on strike through on receipt of directives from the All India Petroleum Workmen's Federations, the local Madras Union of which concerned workmen were members, explicitly advised the concerned workmen to call off the threatened strike. However, on the 1st of the May, which was half working day, workmen indulged in the decision makers called an ingenious activity, taking advantages of the fact that leave was due to them put in individual application for leave, and in anticipation of grant of such requested leave, left their works to join the May Day celebration. They were expecting that the company would act reasonable and would grant them the holiday in view cession to work or concerted refusal to work must be in definition of the authority of the employers. It has been held that the conduct of concerned workmen did not amount to strike as the element of defense was missing அப்படின்றாங்க. என்ன சொல்ல வராங்க இந்த உடனடி பிரச்சனையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடி பிரச்சனையில் வேலை நிறுத்தத்தில் செல்லுபடி ஆகும்
அடிப்படையானது ஒருங்கிணைக்கப்பட்ட மறுப்பு அல்லது ஒரு பொதுவான புரிதலின் கீழ் எந்த எண்ணிக்கையிலான நபர்களை தொடர்ந்து வேலை செய்ய அல்லது வேலையை ஏற்க மறுப்பது வேலைநிறுத்தத்திற்கு சமம். ஸ்டாண்டர்ட் வாக்யூம் ஆயில் நிறுவனம் எதிராக குணசீலன் எம்ஜி 1954 அட்டு ஏஎல்ஜே 656 தொழிலாளர்கள் மே தினத்தை கொண்டாடப்படும் வகையில் மே 1ஆம் தேதியை விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்று விரும்பினர். தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அச்சுறுத்தினர். இருப்பினும் அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அச்சுறுத்தினர். இருப்பினும் அகில இந்திய பெட்ரோலியம் தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் உறுப்பினர்களாக உள்ள உள்ளூர் மெட்ராஸ் யூனியன் அச்சுறுத்தப்பட்ட வேலைநிறுத்தத்தை கைவிடுமாறு சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு வெளிப்படையாக அறிவுறுத்தியது. இருப்பினும் அரைவேளை நாளான மே 1ஆம் தேதி முடிவெடுப்பவர்கள் ஒரு புத்திசாலித்தனமான செயல்பாடு என்று அழைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். தனிப்பட்ட முறையில் விடுப்பு விண்ணப்பத்தில் போடப்பட்டதால் விடுப்பு கிடைத்ததை சாதகமாக பயன்படுத்தி அவ்வாறு கோரப்பட்ட விடுப்பு வழங்கப்படுவதை எதிர்பார்த்து மே தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள தங்கள் வேலையை விட்டுவிட்டனர். நிறுவனம் நியாயமான முறையில் செயல்படும் என்றும் கடந்த கால முன்னுதாரணங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு விடுமுறை அளிக்கும் என்றும் வேலைநிறுத்தம் அல்லது வேலை செய்ய மறுப்பது என்பது முதலாளிகளின் அதிகாரத்தை மீறுவதாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்த்தனர். சம்பந்தப்பட்ட பணியாளர்களின் நடத்தை வேலைநிறுத்தத்திற்கு சமமானதாக இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. அப்போது இதில் எதிர்ப்பின் உறுப்பு காணவில்லை, எதிர்ப்பினுடைய உறுப்பு இல்லை அப்படின்றாங்க. அப்போது கன்க்ளூஷனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடனடி பிரச்சனையில் இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் த ஒர்க்கர்ஸ் டீம்டு தட் ஃபர்ஸ்ட் மே டு பி டிக்ளேர்டு ஹாலிடே இஸ் வேலிட் தான். அப்போது என் மேசிவ் லீவ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இஸ் வேலிட் அண்ட் இன்ஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டஸ் நாட் அமௌண்ட் டு ஸ்ட்ரைக் அப்படின்னா முடிவுகளில் பிரச்சனையில் மே 1ஆம் தேதியை விடுமுறையாக அறிவித்தது செல்லுபடியாகும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழிலாளர்களின் மொத்த விடுப்பு செல்லுபடி ஆகும். எனவே தொழிலாளர்கள் இல்லாதது வேலை நிறுத்தம் ஆகாது அப்படின்னு சொல்லி இதில் முடிக்கிறாங்க. என்னதுன்னா இது லேபர் லா 2ல் இது ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷனில் மொத்தம் 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எக்ஸாம் ரிலேட்டடாக வந்த கொஷின்ஸ் தான். உங்களுக்கு எதாவது டவுட்டு இல்லை கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும், இல்லை இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எது சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு தெரிவிக்கலாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் திருத்திக்கிறேன். தேங்க்யூ.